அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள் மறுபடியும் கிடைச்சிருக்குது. இந்த தகவல்களை பார்க்கலாம். விமானம் சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் தற்போது கிடைச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு செல்லக்கூடிய சில விமானங்கள் தடைப்படுவதாக இந்த லிஸ்ட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை டு குவைத், கத்தார், மிடில் ஈஸ்ட்டுக்கு வரக்கூடிய பல விமானங்களுடைய லிஸ்ட் இதில் வந்து உள்ளடங்கி இருக்குது. அதே மாதிரி விமான பயணிகள் பலரும் அசௌகரியத்துக்கு உள்ளாகிய சில காணொளிகளும் வந்து இதில் வந்து பதிவாகி இருக்குது. முதல்ல பாருங்கள். இதுதான் தற்போதைய விமான அப்டேட்டுக்குரிய நிலைமை. அதே மாதிரி ஃப்ளைட் ஒரு சில விமானங்களை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான லிஸ்ட்டையும் வந்து நான் இப்போ உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் மெயினாக குறிப்பிடப்பட்டிருப்பது தற்போதைய நிலைமையை கருத்திற்கொண்டு பாதுகாப்பு மீளாய்வு நிறைவடையும் வரை மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளும் இடைநிறுத்தம். சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவிப்பு. ஹலோ நாமாமா. السلام هلا ماما. ما راح تمشي بابا؟ رحنا شوية جميع ولفينا شوية من هناك ويا بيت. رحنا جميع وراح نصب هناك شويخ وياينا. شو شويخ؟ شويخ راح تصب أرضية. هو شوفوا واحد هو رفيج يمكن صديقه. شنو؟ هو صديق واحد يمكن بابا راح تشوف وياي بس صوب المكان أرضية. أي زين. شو اسمه بغيت அதே போல் விமானம் கேன்சல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் bound to end from the Middle East. UL 225 கொழும்பிலிருந்து துபாய் செல்லக்கூடியது விமானம் நிறுத்தப்பட்டிருக்குது. அதே போல் UL 226 துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லக்கூடியது விமானம் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி UL இது வந்து எல்லாமே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஓகே. UL 217 கொழும்பு டு தோஹா அதுவும் நிறுத்தப்பட்டிருக்குது, கேன்சல் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி UL 218 உங்களுடைய டிக்கெட்டில் இந்த நம்பர் இருக்கும், ஃப்ளைட்டுடைய நம்பர், அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். UL 218 தோஹாவில் இருந்து கொழும்பு வரக்கூடியது. அதே போல் UL 253 கொழும்பிலிருந்து தம்மாம் சவுதி அரேபியா வரக்கூடியதும் கேன்சல் செய்யப்பட்டிருக்குது. UL 254 தம்மாமில் இருந்து கொழும்பு செல்லக்கூடிய விமானமும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் UL 265 கொழும்பில் இருந்து ரியாத் செல்லக்கூடிய விமானமும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் அது UL 266 ரியாதில் இருந்து கொழும்பு வரக்கூடியதும் நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா UL 229 கொழும்பில் இருந்து குவைத் வரக்கூடிய விமானமும் நிறுத்தப்பட்டிருக்குது. UL 230 குவைத் டு கொழும்பு வரக்கூடிய விமானமும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த சூழலில் மக்களே, உங்களுடைய டிக்கெட்டுகளை நீங்கள் ஒருவேளை டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கொள்ள முடியும் தாராளமாக. டிக்கெட் ஆஃபீஸர்களுக்கு பேசிங்கன்னா நிச்சயமாக அவங்களால ஒன்று டிக்கெட்டுக்குரிய ரீஃபண்டை நீங்கள் பணமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்துலையும் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை என்ன சொல்கிறது மறுபடியும் வந்து நீங்கள் அந்த டேட்டை வந்து மாற்றிக்கொள்ளலாம். அதாவது டேட் வந்து இப்போ நீங்கள் சாதாரண உதாரணத்துக்கு இந்த 3ஆம் மாதம் 5ஆம் தேதியோ அல்லது இன்னைக்கோ நேற்றோ இல்லை அதுக்கு முந்தின தினமோ நீங்கள் டேட் புக் பண்ணியிருப்பீங்க. இந்த சிச்சுவேஷனில் அப்படி போக முடியாத சூழல் இருக்கிறதால எல்லா ஏர்லைன்ஸுமே இந்த ப்ரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுடைய அந்த டேட்டை வந்து நீங்கள் இன்னொரு டேட்டில் தள்ளி போட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த டேட்டில் உங்களுக்கு அந்த டேட்லையும் போக கிடைக்கல, அந்த டேட்லையும்
சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா இன்னும் டேட்டை நம்ம தள்ளி போட்டுக்கொள்ளலாம், இல்லையா ரிட்டர்ன் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல ஏர்லைன்ஸில் இந்த தகவலை இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் காரணமாக, இந்த தற்போதைய சூழ்நிலை காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்க. பயணத்துக்காக போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் நோன்பு பெருநாள் வாரத்துக்கு இடையிலேயாவது இதுக்கு ஒரு நிறைவு கூடிய ரப்பேன்னு துவா செய்வோம், பிரார்த்தனை பண்ணுவோம். கவனமாக இருங்க.